பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாநாடோ விழா நடக்கும்போது மருத்துவ முகாம் நடக்கும். ஆனால் அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே முகாமாக நடத்தலை, மருத்துவமனையை இங்கே நடத்துகிறோம். ஒரு 16 பிரிவுகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய இதய நோய் வல்லுநர் இருக்கிறாரு, நம்முடைய சர்ஜன் இருக்கிறாரு, ஜெரியாட்ரிக்ஸ், அதே மாதிரி மூளை நரம்பியல் துறை, எல்லா துறையிலும் இங்கே இருக்கிறாங்க. ஒரு 2 லட்சம் பேர் வரக்கூடிய மாநாட்டில் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 10,000 பேராவது இங்கே வருவாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி இங்கே மருந்து கொடுக்கப்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பரிசோதனை அனைத்துமே இங்கே செய்கிறோம். எக்ஸ்ரே இருக்குது, இசிஜி இருக்குது, எக்கோ இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, அனைத்து விதமான பரிசோதனை செய்யப்படும். குறிப்பாக ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இலவசமாக கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் நம்ம தான் பார்க்குறோம். அதே மாதிரி இருத அறுவை சிகிச்சை இலவசமாக பண்ணுறோம். ஸ்ட்ரோக் வந்தால் இல்லை மூளை தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான மருத்துவமும் நம்ம மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கோ அல்லது நெஞ்சு வலியோ ஏற்பட்டால் உடனடியாக நம்முடைய இதயவியல் சிறப்பு மருத்துவர் இருக்கிறாரு. உடனடியாக முதலுதவி செஞ்சுட்டு அவங்கள இங்கேருந்து நம்ம மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 ஆம்புலன்ஸ் இருக்குது. அது நம்ம விபத்து மற்றும் உயிர்காப்பு சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதற்காக தான் எல்லா வல்லுநர்களும் இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க. இங்கே இப்போ கூட்டமாக இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் மேபி அப்படி நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் உடனே செய்ய நம்ம தயாராக? குறிப்பாக எந்த கூட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே விழுந்து அடிபட்டு எலும்பு கை கால் முறிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சமாளிக்கக்கூடிய அளவில் நான் சொன்ன மாதிரி மருத்துவ வல்லுநர்கள் இருக்காங்க. அதை விட மீறி போய் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்திருக்கார், திடீர்னு வெயில் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி அது எதனாலன்னு கண்டுபிடிச்சி சிகிச்சை செய்யக்கூடியது. மாரடைப்பு வரலாம், இதய வலி வரலாம். அதுக்காக நம்முடைய இதய நோய் நிபுணர் இருக்கிறாரு, நம்முடைய மெடிக்கல் சூப்பரண்டன்ட்டு. குறிப்பாக சில பேர் ஒரு 50 வயசுக்காரங்க வராங்கன்னு வச்சுங்க, வயதானவர்களுக்கு என்ன வியாதி வரும்னு சொல்கிறதுக்காக ஜெரியாட்ரிக்னு சொல்லுவாங்க. மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவம், அதற்கான டாக்டர் சிவகுமார் அவரும் இங்கே இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பீடியாட்ரிக் ஜெரியாட்ரிக்னு சொல்லுவோம். சிறு வயது முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் உள்ள என்ன விதமான நோயாக இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சையை அளிக்கக்கூடிய முறையில் தான் நம்ம ரெடியாக இருக்கோம்.